வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணெய் கொல்லும். அத்தியாயம் 6. அதன் பிறகு என்ன? ஒரு நல்ல நாள் பார்த்து நிச்சய தேதி முடிவு செய்யப்பட்டது. கண்களில் கனவுடனும் கன்னங்களில் நாண சிவப்புடனும் வலம் வரும் தங்கையை காண காண மனதிற்கு அவ்வளவு நிறைவாக இருந்தது. இங்கோ விபரம் அறிந்த பிறகு கவின் உடனேயெல்லாம் சம்மதித்து விடவில்லை. அப்பா, அந்த நரசிம்மன் என்னென்ன பேசினான்னு நீங்களும் கேட்டீங்க தானே? நாளைக்கு கல்யாணத்துக்கு பிறகு இந்த மாதிரி ஏதாவது நடந்துச்சுன்னா அது 2 குடும்பத்தினுடைய உறவையும் பாதிக்கும். எதுக்கும் நாம யோசிக்கலாமே. மனம் முழுக்க சுமத்ரா இருந்தாலும் நரசிம்மன் பேசிய வார்த்தைகள் அவனை தயங்க வைத்தது. இல்லப்பா, அந்த தம்பி வந்து மனசார மன்னிப்பு கேட்டுடுச்சு. ஆதிசேஷன், அவனுடைய தம்பி எல்லோருமே வந்திருந்தாங்க. ஊர்லயே பெரிய மனுஷங்க அவங்க. இதுக்கு மேல பகைமை பாராட்டுறது சரியில்லப்பா. நீ நினைக்கிற மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுன்னு நம்புவோம். தந்தை கூற, அதற்கு பிறகு அவனுக்கும் எந்த சஞ்சலமும் இல்லை. கை நழுவி போன காதல் மீண்டும் தன் உள்ளங்கைக்குள்ளேயே வந்து சேர்ந்துவிட்ட திருப்தியுடன் அவனும் கல்யாண கனவுகளில் மூழ்க ஆரம்பித்து விட்டான். ஆனால் இவர்கள் எல்லாம் அறியாதது ஒன்று உண்டு. கவின் நினைத்ததைப் போல பிரச்சனை இத்தோடு முடியவில்லை. இந்த நரசிம்மனை தொட்டு தன் தங்கையின் வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் வரப்போகின்றன என்பதை அவன் அப்பொழுது அறிந்திருக்கவில்லை. அவனது தங்கையின் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனையை உருவாக்கினால் அது வாழப்போன தன் தங்கையின் வாழ்க்கையிலும் பிரச்சனையை உருவாக்கும் என்பதை அந்த நரசிம்மனும் அறியவில்லை. எப்படியோ திருமண ஏற்பாடுகள் மட்டும் ஜாம் ஜாம் என்று நடந்து கொண்டிருந்தது. பரதன் கவினின் மொபைல் நம்பரை வாங்கி வந்து சுமத்ராவிடம் கொடுத்திருந்தான். இருவரும் போனில் பேசிக்கொள்ளும் அளவிற்கு முன்னேறியிருந்தனர். இரவு நேரம், சொல்லவா வேண்டும்? காதலர்களுக்கு என்று மட்டுமே படைக்கப்பட்ட நேரம் அது. வேலை முடிந்து அப்பொழுதுதான் வீடு திரும்பிய நரசிம்மன் தங்கையின் அறையில் விளக்கு எறிவதை பார்த்துவிட்டு உள்ளே நுழைந்தான். இவ இன்னும் தூங்கலையாம்? மறுபடியும் ஏதாவது பிரச்சனையாம்? சற்று பதைபதைப்புடன் தான் உள்ளே எட்டி பார்த்தான். இன்றும் அவனது தங்கை பால்கனியில் தான் இருந்தாள். ஆனால் அன்று போல சோகமாய் அழுது கொண்டு நிற்கவில்லை. ஊஞ்சலில் ஒய்யாரமாய் ஆடியபடி முகம் முழுக்க புன்னகையுடன் மொபைலில் பேசிக் கொண்டிருந்தாள். தங்கையின் மகிழ்ச்சியை பார்த்தவனுக்கு உள்ளம் குளிர்ந்து விட்டது. சிரித்தபடியே கதவை மூடிவிட்டு சத்தமெழுப்பாமல் தனது அறையில் வந்து படுத்துக்கொண்டான். ஏனோ சொல்லாமல் கொள்ளாமல் நினைவு சந்திரிகாவை நோக்கி பறந்தது. அன்று அவள் அழைத்தது நினைவில் வர மொபைலை எடுத்து பார்த்தான். அன்றே அவளது எண்ணை சகி என்ற பெயரில் சேமித்து வைத்திருந்தான். ஏன் அப்படி செய்தான் என்று கேட்டால் அவனிடமே பதில் இல்லை என்னும் போது நாம் மட்டும் என்ன சொல்ல முடியும்? வாட்ஸ்அப்பை திறந்து பார்க்க அவள் ஆன்லைனில் இருப்பதாக காட்டியது. மணி 12 ஆச்சு, இன்னும் ஆன்லைன்ல என்ன பண்றான்? யோசித்தவன் மறுநொடியே அழைத்தும் விட்டான். திரையில் ஒளிர்ந்த எண்ணெய் கண்டவளுக்கு ஒரு நிமிடம் ஒன்றுமே புரியவில்லை. புருவம் சுருங்க இனிய அதிர்ச்சியுடன் மொபைலையே வெறித்து கொண்டிருக்க அது அடித்து ஓய்ந்து மீண்டும் அடிக்க ஆரம்பித்தது. அவசரமாக எடுத்து காதில் வைத்தவளின் செவியில், இவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்க, போன் பண்ணினா உடனே எடுக்க முடியாதாம் என்று உரிமையான அதட்டல் வந்து விழுந்தது. அவளிடம் ஒரு நொடி அமைதி. இல்ல, நீங்க கூப்பிடுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல என்றாள் தடுமாற்றமாக. அவனுக்கும் அப்பொழுதுதான் உரைத்தது, நேரம் காலம் பார்க்காமல் எந்த உரிமையில் அவளுக்கு அழைத்தோம் என்று. மணி 12 ஆகுது, இன்னும் ஆன்லைன்ல என்ன பண்ற? கட்டிய கணவன் போல இப்படி உரிமையுடன் அதட்டினால் அவளும் என்னதான் செய்வாள்? எனவே அமைதி காத்தாள். அவள் ஏதாவது பேச வேண்டும் என்று நினைத்தானோ என்னவோ, அவளது அமைதி அவனுக்கு எரிச்சலை கிளப்பிவிட, என்னடி, பதில் பேச முடியாத அளவுக்கு என்ன வேலை பண்ணிட்டு இருந்த? யாரை? அதற்கு மேல் பேச வந்தவனை ப்ளீஸ் என்ற பெண்ணவளின் கண்ணீர் குரல் தடுத்தது. ப்ளீஸ் சிம்மன், எதுவும் பேசி என்னை மறுபடியும் மறுபடியும் கொல்லாதீங்க, எனக்கு ரொம்பவும் வலிக்குது. கலங்கிய குரலில் அவன் தன் கீழுதடை கடித்து கொண்டான். இப்படியெல்லாம் ஒரு பெண்ணிடம் முறை தவறி பேசுபவன் அல்ல அவன். அவனது அன்னை அவனை அப்படி வளர்க்கவில்லை. ஆனால் என்னவென்றே தெரியவில்லை, இந்த பெண்ணிடம் மட்டும் இப்படித்தான் எல்லை மீறி முறை தவறி பேசிக் கொண்டிருக்கிறான். வார்த்தைக்கு வார்த்தை முல்லை கட்டிக்கொண்டு அவளை கொன்று கொண்டிருக்கிறான். இருவரிடமும் சில நிமிடங்கள் அமைதிதான் நிலவியது. மூக்கை உறிஞ்சிக் கொண்டவளின் விசும்பல் சத்தம் அந்த இரவில் அபஸ்வரமாய் அவன் மனதில் புகுந்து இதயத்தை என்னமோ செய்தது. மௌனத்தை முதலில் அவளே கலைத்தாள். கல்யாணம் முடிஞ்ச உடனே இப்ப வேலை செய்துட்டு இருக்கிற கம்பெனியிலிருந்து ரிலீவ் ஆகணும் இல்லையா? அதுதான் பெண்டிங் ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டு இருக்கிறேன். அவள் பதில் கூற, என்று கேட்டுக்கொண்டான் அவன். அதற்கு மேல் அவளுக்கும் என்ன பதில் பேசுவதென்று தெரியவில்லை. சில நிமிட மௌனத்திற்கு பிறகு, எதுக்கு கால் பண்ணுனீங்க என்று வினவினாள். சும்மாதான், ஒத்துக்கொள்ள வீம்பு தடுத்தது அந்த முரடனுக்கு. தொண்டையை செருமிக் கொண்டவன், அது இன்னும் 1 மாசத்துல கல்யாணம் முடிஞ்சிடும். நீ சென்னைக்கு கிளம்புற ஏற்பாட்டை பண்ணினியா இல்லையான்னு கேட்க கூப்பிட்டேன். கடைசி நேரத்துல வேலை கிடைக்கல, அது இதுன்னு எந்த காரணமும் நீ சொல்லிடக்கூடாது இல்லையா என்றான் குத்தலாக. உண்மையில் அவன் அதற்காக போன் செய்யவே இல்லை.
அவளது நினைவு வந்தது. மொபைலில் பதிந்திருந்த அவளது பெயரை எடுத்து பார்த்தான். மனம் அவனது அனுமதியின்றியே கரங்கள் அவளுக்கு அழைத்து விட்டன. இதுதான் உண்மை. அதை அவன் ஒத்துக்கொள்வானா என்ன? அவளிடம் ஒரு பொறுமையற்ற பெருமூச்சு வெளிப்பட்டது. நீங்களே சொன்னாலும் கூட நான் இனி இங்கே இருக்க மாட்டேன். என் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்லி வச்சிட்டேன். வேலை கிடைச்சிடும். அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். ஒருவேளை வேலை கிடைக்கலினாலும் கூட இங்கே இருக்க மாட்டேன். போதுமா? படபடவென்று பொரிந்தவளின் வார்த்தைகள் கோபத்துடன் வந்து விழுந்தன. குட். மெச்சிக்கொண்டவன் புருவத்தை நிமிண்டி விட்டு கொண்டான். மீண்டும் மௌனம் குடியேற ஆரம்பிக்க, கட் பண்ணட்டுமா என்ற கேள்வி அவளிடம். உனக்குத்தான் கட் பண்றதுனா ரொம்ப பிடிக்குமே. அவன் மீண்டும் குத்தல் பேச ஆரம்பிக்க, உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும் சிம்மன்? நடுராத்திரி 12 மணிக்கு கால் பண்ணி வார்த்தைகளால என்ன படுத்தி எடுத்துட்டு இருக்கீங்க? சலிப்புடன் வினவியவள் தலையில் கை வைத்து கொண்டாள். பின்னே அவள் எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடித்தால் அவளும் பாவம் என்னதான் செய்வாள்? வார்த்தைகள்ல மட்டுமில்ல, நேர்லையும் படுத்தி எடுக்கணும்னு ஆசைதான். அலோ பண்றியா? ஒரு மார்க்கமாக கேட்டு வைத்தான் அவன். அவள் ஒன்றும் பேசவில்லை. இதழ்களை அழுந்த கடித்து கொண்டவள் பட்டென்று போனை அணைத்து விட்டாள். கொய் என்ற சத்தம் வந்து காதில் மோத, இங்கோ நரசிம்மன் நரசிம்ம அவதாரம் எடுத்து விட்டான். என்ன தைரியம்? பேசிட்டு இருக்க கட் பண்றா. கோபத்துடன் மீண்டும் மீண்டும் முயற்சிக்க அவள் எடுத்தாள் தானே. முழுதாக அழைப்பு சென்று ஓய்ந்து போனது. ஒரு கட்டத்திற்கு மேல் ஸ்விட்ச் ஆஃப் என்று வர மொபைலை விட்டெறிந்தவன் கோபத்துடன் பல்லை கடித்து கொண்டான். இடியட், நாளைக்கு இவளை வச்சுக்கிறேன். எரிச்சலுடன் உறங்கியும் போனான். பாவம், பின்னவள்தான் விடிய விடிய உறங்காமல் அவன் பேசிய பேச்சில் பரிதவித்துக் கொண்டிருந்தாள். காலை விடிந்தும் விடியாமலும் நிச்சய பத்திரிகையை தூக்கி கொண்டு மார்த்தாண்டத்தின் வீட்டிற்கு செல்கிறேன் என்று நின்ற மகனை ஏற இறங்க பார்த்தான் ஆதிசேஷன். வாட் டாட்? தந்தையின் பார்வையில் அவன் கேள்வி எழுப்ப, இல்ல, வேலை வேலைன்னு ஓடுவ, இன்னைக்கு என்னடானா பத்திரிகையை கொண்டு போய் சம்மந்தி வீட்டுல கொடுத்துட்டு வர்றேன்னு நிற்கிறான். அதுதான் உனக்கு என்னாச்சோன்னு பார்க்கிறேன். காலை காஃபியை பருகியபடி செய்தித்தாளில் மூழ்கியிருந்த ஆதிசேஷன் மகனை பார்த்துவிட்டு பேசினான். அப்புறம் பத்திரிகையை அவங்களுக்கும் கொடுக்கணுமல்ல. அப்பத்தானே அவங்க ரிலேட்டிவ்ஸ்க்கு அவங்க கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதுதான் நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன். பத்திரிகை கட்டை கையில் வைத்துக்கொண்டு விடாமல் வாதாடிய மகனின் செயல் இன்று ஏனோ அவனுக்கு வித்தியாசமாய் தெரிந்தது. உனக்கு எதுக்கு ராம் வீண் சிரமம்? நீ மதுரைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தல்ல, கிளம்பு. பரதனுக்கு திருநெல்வேலியில ஏதோ வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தான். அவன் கொண்டு போய் கொடுத்துடுவான். ஆதிசேஷன் கூற பலமாய் மறுத்தான் நரசிம்மன். நோ, இதுல என்ன சிரமம்? நானே கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். அவனுக்கு எப்படியாவது அந்த சந்திரிகாவை சந்திக்க வேண்டும். நேற்று பேசிக்கொண்டு இருக்க மொபைலை அணைத்து விட்டாள் அல்லவா? அந்த கோபத்தை அவள் மேல் காட்டிவிட்டு வர வேண்டும். அந்த சாக்கில் அவளை சந்திக்க வேண்டும். அவனது எண்ணம் இதுதான். இருவரும் வழக்கடித்து கொண்டிருக்க பூஜையறையில் இருந்து வந்தாள் மீரா. அதுதான் அவன் கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றேன்னு சொல்றானல்லாத்தான், விட வேண்டியதுதானே. எதுக்கு பையனோட மல்லு கட்டிட்டு இருக்கீங்க? கணவனை கடிந்தபடி வந்தவளின் மீது நரசிம்மனின் பார்வை மையலுடன் படிந்தது. நெற்றியில் இடம் பிடித்திருந்த அந்த குங்கும பொட்டின் மீது அவனுக்கு அப்படி என்னதான் மயக்கமோ தெரிவதில்லை. காலங்கள் ஓடினாலும் கூட அந்த மயக்கம் இன்னும் அவனுக்கு தெரியவில்லை. என்னடி பையனுக்கு சப்போர்ட் பண்ற? என்னை பார்த்தா அவன் கூட மல்லு கட்டுற மாதிரியா தெரியுது? மீசையை முறுக்கி விட்டு கொண்டவனின் பார்வை மனைவியிடம் ஏதோ ரகசிய பாஷை பேசியது. அந்த ரகசியம் என்னவென்பதை இவ்வளவு வருட தாம்பத்திய வாழ்க்கையில் தெரிந்து கொள்ளாமலாயிருந்திருப்பாள். புரிந்த விளக்கம் கன்னங்களில் குங்குமப்பூவை பூக்கச் செய்ய காதலுடன் கணவனை நோக்கியபடி அருகில் வந்து அமர்ந்தாள். எத்தனை வருடங்கள் ஓடிவிட்டது. இந்த வெள்ளை முழுக்கை சட்டையை மட்டும் அவன் மாற்றவே இல்லை. முட்டிவரை மேலேற்றி இருந்ததில் தெரிந்த நரம்புகளோடிய அந்த வலிமையான கரங்கள் அவள் பார்வையில் பதிந்தது. இடது கையில் அந்த சிங்கமுக காப்பு. அதை அவன் முறுக்கிவிடும் அழகே தனிதான். அதிலல்லவா அவள் மயங்கி போய் கிடக்கிறாள். காலையிலேயே காதல் பார்வைகளை வீசிக்கொண்ட பெற்றவர்களை சிறு கடுப்புடன் நோக்கினான் நரசிம்மன். மாம். அவன் கத்திய கத்தலில் மீராவின் பார்வை கணவனிடமிருந்து மகனின் மேல் தாவியது. இதோ வந்துட்டான் உன் புள்ள. அப்பருந்து இப்ப வரைக்கும் இவன் குணம் மட்டும் மாறவே இல்லை. என் பொண்டாட்டி கூட பேசினா இவனுக்கு உடனே மூக்கு வேர்த்திடும். முணுமுணுத்த கணவனின் தோளில் செல்லமாக அடித்தவள், அமைதியா இருங்கத்தான், பையனுக்கு கேட்டா வருத்தப்படுவான் என்றாள் மெதுவான குரலில். ஆமாமா, உன் பையன் அப்படியே வருத்தப்பட்டுட்டாலும் சுத்தி இருக்கிறவங்கள வருத்தப்பட வைக்கிறதுல தான் அவன் கெட்டி. தன்னை விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருக்க இவனோ மீண்டும் ஒரு முறை மாம் என்று பொறுமையிழந்து கத்தியிருந்தான். என்னடா கண்ணா? நானே மாப்பிள்ளை வீட்டுக்கு பத்திரிகையை கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். தாராளமா போயிட்டு வாப்பா. இரு, டிஃபன் ரெடியாகிடுச்சு, சாப்பிட்டுட்டு போ. வெளியில பார்த்துக்கிறேன் மாம், நான் கிளம்புறேன். தாயிடம் விடை பெற்றவன் தந்தையை ஒரு பார்வை பார்த்துவிட்டு வெளியேறினான். மகன் சென்ற வழியையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்த ஆதிசேஷனை மீராவின் குரல் கலைத்தது. எதுக்கு அவன் போன வழியே பார்த்துட்டு இருக்கீங்க?
இல்ல, இந்த சின்ன வேலைக்கெல்லாம் நேரம் ஒதுக்கி நேர்ல போகிறவன் இவன் இல்ல. இன்னைக்கு உன் பையனுக்கு என்ன வந்துச்சுன்னு தான் யோசனையோட பார்த்துட்டு இருக்கிறேன். தாடையை தடவிய கணவனின் மீசையை பிடித்து முறுக்கிவிட்டவள், உடனே உங்க லேசர் கண்ணை வச்சுட்டு ஆராய வேண்டாம். அவனுடைய தங்கச்சி கல்யாணத்துல எல்லாத்தையும் அவனே செய்ய பிரியப்படுறானோ என்னவோ, விட்டு தள்ளுங்க என்றாள். அப்படிங்கிற, சரி விடு, மகனே ஆராய வேண்டாம், மகனுடைய அம்மாவே ஆராயலாம் தானே. வயசானாலும் இந்த அழகு உன்னை விட்டு போகவே இல்லடி. சரசத்துடன் முணுமுணுத்தபடி மனைவியை ஒட்டி அமர, ஹலோ நரசிம்மா, நாம ஹால்ல இருக்கிறோம், ஞாபகம் இருக்குது தானே. கணவனின் நெஞ்சில் கரம் வைத்து தள்ளிவிட்டபடி சுற்றும் முற்றும் பார்வையை ஓட்டினாள் அவனது மனையரசி. அப்போ நம்ம பெட்ரூம்ல ஓகேவா? இளமை திரும்புதுன்னு நினைப்போ? என்னுடைய நரசிம்மனுக்கு வயசாகிட்டு வருதாக்கும். உதடு சுளித்தவளின் பார்வை மயக்கத்துடன் அந்த அழகனின் மேல் படிந்தது. யாருக்குடி வயசாகுது? இப்ப கூட மாமனோட பெர்ஃபார்மன்ஸ் ஹெவியா தான் இருக்கும், பார்க்கிறியா? மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு அவள் மேல் பாய வந்தவனை தள்ளிவிட்டவள், பேரன் பேத்தி எடுக்கிற வயசாகிடுச்சு, கொஞ்சம் அடக்கி வாசிங்க. சுட்டு விரல் நீட்டி செல்லமாய் எச்சரித்து விட்டு எழுந்து சென்றாள் மீரா. சோ வாட், பட் நான் இன்னும் புள்ள பெத்துக்கிற மூட்ல தான் இருக்கிறேன். கண் சிமிட்டி கூறிய கணவனை கண்டு நாணம் பெருக்கெடுத்து ஓட, சீ, வெட்கப்பட்டபடியே அங்கிருந்து அகன்று விட்டாள் மீரா. தலையாட்டி சிரித்து கொண்டவனின் கண்களில் காதல் தெரித்தது. இங்கோ நம் நாயகன் கையில் பத்திரிகை கட்டை எடுத்துக்கொண்டு நம் நாயகின் வீட்டிற்குள் நுழைந்தான். அடடே, வாங்க தம்பி, காந்திமதி, ராம் தம்பி வந்திருக்கிறாரு, காஃபி எடுத்துட்டு வா. ஆர்ப்பாட்டமாய் அவனை வரவேற்று அமர வைத்த மார்த்தாண்டம் திரும்பி மனைவிக்கு குரல் கொடுத்தார். நிச்சய பத்திரிகை ரெடியாகிடுச்சு, கொடுத்துட்டு போகலாம்னு வந்தேன் அங்கிள். பத்திரிகை கட்டை டீப்பாயின் மேல் வைத்தவனின் பார்வை வீட்டைத்தான் அலசியது. வாங்க தம்பி, காஃபியுடன் வரவேற்றார் காந்திமதி. பேசிக்கொண்டே காஃபியை அருந்தி முடிக்கவும் மார்த்தாண்டத்திற்கு கைபேசியில் அழைப்பு வரவும் சரியாயிருந்தது. ஒரு நிமிஷம் தம்பி. அவர் மொபைலை காதுக்கு கொடுத்தபடி அகன்றுவிட காந்திமதி எப்பொழுதோ சமையலை கவனிக்க சென்றிருந்தார். சுற்றும் முற்றும் பார்த்தவன் யாரும் அறியாமல் மாடியேறினான். நேற்று இரவு அவன் பேசிய வார்த்தைகளிலேயே மனம் உழலாம். விடியற்காலையில்தான் கண்ணயர்ந்திருந்தாள் சந்திரிகா. எனவே அப்பொழுதுதான் உறக்கம் கலைந்து கண் விழித்தாள். விழித்தவள் நிச்சயம் தன் அறையில் அவனை எதிர்பார்த்திருந்திருக்கவில்லை. கட்டிலுக்கு எதிரே இருந்த சோபாவில் கால் மேல் கால் போட்டபடி அமர்ந்திருந்தான் அவன், நரசிம்மன், ஸ்ரீராம நரசிம்மன். முதலில் கனவோ என்றுதான் நினைத்தாள். ஆனால் அவளை பார்த்து நக்கலாக வளைந்த புன்னகை அவன் கனவல்ல, நிஜம் என்பதை உணர்த்த அடித்து பிடித்து கொண்டு எழுந்தமர்ந்தவளின் கரங்கள் தன்னிச்சையாய் தனது உடையை இழுத்து விட்டு கொண்டது. ஷர்ட் வடிவிலான இரவு உடை என்பதால் எங்கும் விலகவில்லை. மறைச்சுக்கோ மறைச்சுக்கோ, நீதான் கற்பு கரசியாச்சே, நானெல்லாம் பார்த்தால் கற்பு பறிபோகிடும். அவனது எல்லல் பேச்சில் அவசரமாக கட்டிலை விட்டு இறங்கியவள், நீங்க எப்படி உள்ள வந்தீங்க? கடவுளே, யாராவது பார்த்தால் என்ன நினைப்பாங்க? முதல்ல வெளியே போங்க. படபடவென்று புரிந்தவளுக்கோ யாராவது பார்த்து விடுவார்களோ என்று பயமாக இருந்தது. பதட்டத்துடன் அரைக்கதவை பார்த்து கொண்டாள். அது மூடி தாழிடப்பட்டிருந்தது. ஐயோ, கதவை எதுக்கு லாக் பண்ணி இருக்கீங்க? முதல்ல நீங்க எதுக்கு உள்ளே வந்தீங்க சிம்மன்? அவளது பதட்டம் எதுவும் அவனுக்கு இல்லை போலும். நிதானமாக எழுந்து அவளை நெருங்கினான். என்ன? மிரண்டு விழித்தவளின் அருகே முகம் நோக்கி குனிய அவளோ பயத்தில் விழிகளை மூடிக்கொண்டாள். வெகு அருகே நெருங்கியவன் அவளை உரசிக்கொண்டு அவளுக்கு அந்த பக்கம் டீப்பாயின் மேலிருந்த மொபைலை எடுத்தான். பட் என்ற சத்தம் கேட்டு உடல் தூக்கி போட விழிகளை திறந்தவளின் பார்வையில் சுக்குநூரை சிதறி கிடந்த அவளது மொபைல் வந்து விழுந்தது. ஓ காட், இதை எதுக்கு உடைச்சிங்க? கால் பண்ணினா ஃபோன் அட்டன் பண்ணணும், அப்படி இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்கு ஃபோன்? ஒற்றை புருவத்தை உயர்த்தியவனின் கண்கள் கோபத்தில் பளபளத்தது. அவளுக்கோ மூச்சடைத்து போனது. அந்த கண்களில் ஜொலிக்கும் வன்மமும் கோபமும் அவளது முதுகுத்தண்டை ஜில்லிட வைத்தது. இல்ல, திணறியவளால் அதற்கு மேல் பேசவே முடியவில்லை. இந்த நரசிம்மனுக்கு முன்னாடி முகம் திருப்புறதோ இல்ல நான் கால் பண்ணினா அட்டன் பண்ணாம அவாய்ட் பண்றதோ இதெல்லாம் எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆளுமையான அவனது பேச்சு அவளுக்குள் சிறு கோபத்தை தூண்டிவிட்டது. எரிமலையை வாரி இறைப்பதைப் போல இவன் வார்த்தைகள் துன்புறுத்தி கொண்டே இருப்பானாம். இவன் பேசுவதற்கெல்லாம் இவள் அமைதியாய் பணிந்து போக வேண்டுமாம். எரிச்சல் மேலிடம், என்னை கண்ட்ரோல் பண்ற ரைட்ஸ் உங்களுக்கு இல்ல. நீங்க சொன்ன மாதிரி கல்யாணம் முடிஞ்ச நான் இங்க இருக்க மாட்டேன். அதுக்கு மேல நான் என்ன பண்றேன், எவ்வளவு நேரம் முழிச்சிட்டு இருக்கிறேன், இதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத வேலை மிஸ்டர். சுட்டு விரலை நீட்டி அவள் சிடுசிடுக்க இமைகள் இடுங்க அவளை நெருங்கியவன் நீட்டிய விரலை பிடித்து மடக்கினான். வலியில் முகத்தை சுளித்தாலே தவிர அலறவில்லை. வீம்புடன் அவனையே பார்த்தபடி அப்படியே நின்றாள். என்னடி வாய் நீளுது? இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில முடிவுகளை நான் தான் எடுப்பேன். முதல்ல எப்படியோ, இப்ப என் தங்கச்சி இங்க வாழ வரப்போறான். உன்னுடைய நிழல் கூட அவ மேல படக்கூடாது. நீ செய்யற ஒவ்வொரு விஷயமும் இந்த குடும்பத்தை பாதிக்கும். இந்த குடும்பத்தை பாதிச்சா அது என் தங்கச்சியை பாதிக்கும். அதுக்கு நான் அலோ பண்ண முடியாது. சோ இனி உனக்கான முடிவுகளை நான் தான் எடுப்பேன்.
இந்த நரசிம்மனோட கண் பார்வையை விட்டு நீ எங்கேயும் போகக்கூடாது. ஒவ்வொரு வார்த்தைக்கும் அவனது பிடி இறுகிக் கொண்டே செல்ல வலியோ உயிர் போனது. அழுத்தத்துடன் அப்படியே நின்றாலே ஒழிய வாயை திறக்கவில்லை. அவள் விழிகளையே பார்த்தபடி விரலில் அழுத்தம் கொடுக்க வலியில் ஒரு சொட்டு கண்ணீர் உருண்டு விழுந்து விட்டது. அழுத்தம், மகா அழுத்தம். பற்களுக்கிடையே வார்த்தைகளை கடித்து துப்பியவன் பட்டென்று அவளது கரத்தை விட்டான். அவன் பிடித்து முறுக்கிய இடமே கன்றி சிவந்து போயிருந்தது. விண் விண்ணென்று வலி தெறிக்க கீழிதழ்களை அழுந்த கடித்து கொண்டாள் சந்திரிகா. ஒரு கணம் சிவந்திருந்த இடத்தின் மேல் அவனது பார்வை பதிந்து மீள, ஆயில்மெண்ட் போடு, இல்லைனா வீங்கிடும், கடின குரலில் உரைத்துவிட்டு வெளியேறினான். வலியையும் குடித்துவிட்டு வலிக்கான வழியையும் காண்பித்துவிட்டு சென்றவனைக் கண்டு விழிநீர் பெருகியது. 8 வருடங்களாக உறக்கத்தை தொலைத்து உயிரை வதைத்து என ஒவ்வொரு நிமிடங்களை ஆக்கிரமித்துக் கொண்டது என்னவோ அவன்தான். அப்படிப்பட்டவன் இன்று கண்முன் நிற்கிறான். ஓடிச் சென்று அவனது திண்மையான மார்பில் புதைந்து கதறி அழ மனம் உந்தித் தள்ளினாலும் அவன் பேசும் குத்தல் பேச்சுக்கள் அவளை உயிரோடு பிடுங்கி வெளியே எறிந்து கொண்டிருக்கிறது. அவள் தவறு செய்தால்தான், இல்லையென்று சொல்லிவிட முடியாது. ஆனால் இந்த ஆனால் இருக்கிறதே, இதற்கு பின்னால் இருக்கும் காரணம் தெரிய வரும்போதுதான் அந்த கன்னியின் மனதும் தெரிய வரும். ராம் தம்பி, எங்க போயிருந்தீங்க? மாடியிலிருந்து இறங்கி வந்தவனை பார்த்து கேள்வி எழுப்பினார் மார்த்தாண்டம். ரெஸ்ட் ரூம் அங்கிள். அளவாய் புன்னகைத்தவன் அவரிடம் விடைபெற்று கிளம்பினான். தொடரும்.